ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி. தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம், அத்தி அடை, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, வெள்ளை எள். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏன் முந்திரியை ஃப்ரை பண்ணுறோன்னா அது ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கிறோம். என்கிட்ட வால்நட் இல்லை, வால்நட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாதாம் சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணோடனே ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இதை அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பேரிச்சம்பழம் சேர்க்குறோம். பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். அத்தி அதையை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பட்டர் ஷீட்டை கீழே விரித்து இதை எல்லாத்தையும் கொட்டிக்கிறேன். இதை வந்து நான் 2 பேட்சாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக சின்ன சின்ன லட்டு பிடிப்போம் இல்லையா, சின்ன சின்ன உருண்டை மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இது எப்படி வேணால் செய்யலாம், எந்த ஷேப்பில் வேணால் செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து 2 ஷேப் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். கீழே பட்டர் ஷீட் வச்சிங்கன்னா இது வந்து செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் ஷீட் இல்லாட்டி வாழை இலையில் வந்து கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சிட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலாக்கில் கொஞ்சோண்டு எள் தூவிட்டு நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுற வேண்டியதான். நீங்கள் வெள்ளை எள் எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பிளாக் எள் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லுக்காக இருக்காது. நீங்கள் எந்த எள் வேணால் சேர்த்துக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம் தான்.